சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்கும் வாகனங்களுக்கு விரைவில் கட்டண சலுகை. சுங்க கட்டணம் கொள்கையில் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. அரசு துறைகளில் ஆன்லைன் விண்ணப்பத்தை நிராகரிக்கும் போது உரிய காரணத்தை குறிப்பிட வேண்டும். உரிய வழிமுறைகள் பின்பற்றப்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இந்தியாவில் 343 மாவட்டங்களில் மட்டும் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் சான்றிதழ் கட்டாயம் என்றால் பிற இடங்களில் முறைகேடுகள் நடைபெறாதா? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலையில் தொடர்புடைய நபரை சுட்டு பிடித்த காவல்துறை. குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். ஜாகிர் ஹுசேன் அளித்த புகார் மீது முறையாக விசாரணை நடத்தாததே அவரது கொலைக்கு காரணம் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உறவினர்களும் புகார் கூறிய நிலையில் நெல்லை டவுன் காவல் நிலைய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பணியிடை நீக்கம். டெல்லியில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மானுடன் அமைச்சர் ரகுபதி, கனிமொழி எம்பி உள்ளிட்ட திமுக பிரதிநிதிகள் சந்திப்பு. சென்னையில் நாளை மறுதினம் நடைபெறும் தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் உதவி ஓட்டுநர் பணியிடங்களுக்கான தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து. இன்றைய தேர்வும் ரத்தானதால் பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து தேர்வுக்கு சென்றவர்கள் ஏமாற்றம். கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஒரு 4000 ரூபா கிட்ட செலவு பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். சொந்த மாவட்டத்தில் சுற்று வட்டாரத்திலே நம்மளுக்கு அயான் டிஜிட்டல் ஜோன் இருக்குது. அதில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாலே இப்போது டெக்னிக்கல் இஷ்யூ வந்து தான் எங்களுக்கு அவ்வளோ பெரிய சேதம் ஒன்று இருக்கு, பொருள் சேதம் ஒன்று இருக்காது. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை கோரி டாஸ்மாக் நிறுவனம் மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஈரோடு அருகே சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜான் வெட்டி கொல்லப்பட்ட பதைபதைக்க வைக்கும் காட்சி. தலைமறைவாக இருந்த 3 பேரை சுட்டு பிடித்த போலீஸ். நடுக்கடலில் படகு பழுதானதால் எல்லை தாண்டிய தமிழக மீனவர்கள். விசாரணைக்கு பின் 10 மீனவர்களையும் விடுவித்தது இலங்கை கடற்படை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வெப்பத்தை தணித்த கனமழை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலும் காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பழனி முருகன் கோயிலில் தரிசனத்திற்கு வரிசையில் காத்திருந்த பக்தருக்கு மூச்சு திணறல். அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையிலும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த சோகம். கேரளாவில் பிடிக்கப்பட்ட தெருநாய்களை தமிழ்நாட்டிற்குள் விட முயற்சி. கன்னியாகுமரி எல்லையான கட்டச்சல் பகுதியில் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். சென்னை சூளைமேட்டில் தாறுமாறாக காரை ஓட்டியதால் விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் உள்பட 2 காயம். பஞ்சாப் ஹரியானா எல்லையில் போராடிய விவசாயிகளின் கூடாரங்களை அகற்றிய காவல்துறை. விவசாய சங்க தலைவர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது. விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு வந்த சுனிதா வில்லியம்ஸ் நலமுடன் இருப்பதாக நாசா அறிவிப்பு. 45 நாட்கள் மருத்துவ பரிசோதனையில் வைத்து கண்காணிக்க நடவடிக்கை. மின்சார கார்களை 5 நிமிடங்களுக்கு சார்ஜ் செய்தாலே 470 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லும் வசதி. புதிய கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியது சீன நிறுவனம்.
மும்பை சிஎஸ்கே ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் 1 மணி நேரத்தில் விற்று தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் நடைபெற இருந்த ரயில்வே தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் 1000 கிலோமீட்டர்களை கடந்து பயணம் செய்து தேர்வெழுதச் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகினர். ரயில்வேயில் காலியாக உள்ள 18,799 உதவி லோகோ பைலட்டுகளை தேர்வு செய்வதற்கான முதற்கட்ட தேர்வு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது. சென்னை மண்டலத்தில் 439 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் முதற்கட்ட தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6,315 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதையடுத்து 2ஆம் கட்ட தேர்வு நேற்றும் இன்றும் என 2 நாட்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 90% தேர்வர்களுக்கு தெலுங்கானா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தேர்வர்களை அலைக்கழிக்கும் ரயில்வே தேர்வு வாரியத்தின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்தனர். எனினும் தேர்வு மையங்களை மாற்ற முடியாது என ரயில்வே கைவிரித்ததால் வேறு வழியின்றி தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்கள் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் பயணம் செய்து தேர்வெழுதச் சென்றனர். கணினி வழி தேர்வுக்காக தேர்வு மையத்திற்கு வெளியே அவர்கள் காத்திருந்த நிலையில் திடீரென தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே தேர்வு வாரியம் அறிவித்தது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று நடைபெற இருந்த 2 ஷிப்ட் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் காத்திருந்த தேர்வர்கள் குழப்பமடைந்ததுடன் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாமல் பரிதவிப்புக்கு உள்ளாகினர். இதன் பின்னர் இன்று காலை நடைபெற இருந்த தேர்வும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்த ரயில்வே தேர்வு வாரியம் தேர்வுகளுக்கான மறு தேதியை அறிவிக்கவில்லை. 1000 கிலோமீட்டர்களை கடந்து தேர்வெழுதச் சென்ற நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது தேர்வர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெருக்கடியான பொருளாதார சூழலில் அரசு பணிக்கு தயாராகி வரும் நிலையில் ரயில்வே வாரியத்தின் செயலால் தங்களுக்கு 4000 ரூபாய் வரை வீணாகிவிட்டதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்கள் வேதனை தெரிவித்தனர். கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஒரு 4000 ரூபா கிட்ட செலவு பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரோட சொந்த மாவட்டத்தில் சுற்று வட்டாரத்திலே நம்மளுக்கு அயான் டிஜிட்டல் ஜோன் இருக்குது. அதில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாலே இப்போது டெக்னிக்கல் இஷ்யூ வந்திருந்தால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய சேதம் ஒன்று இருக்கு, பொருள் சேதம் ஒன்று இருக்காது. நீட் வினாத்தால் கசிந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு என ரயில்வே தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்வர்களுக்கு ஏற்பட்டுள்ள மன உளைச்சலுக்காக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேர்வை ரத்து செய்தது அலட்சியத்தின் உச்சம் என சாடியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் பிற மாநிலங்களுக்கு சென்று திரும்பிய தேர்வர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை ரயில்வே வழங்க வேண்டும் எனவும் முறையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.